Hi students, 11th standard physics quarterly exam உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சரிங்களா? இந்த 5 மார்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. இதுலேருந்தே உங்களுக்கு 5 மார்க்கும் வரும், ஒரு சில 3 மார்க்கும் உங்களுக்கு இதில் என்ன செஞ்சிருப்பேன்னா மேக்ஸிமம் கவர் ஆயிரும். சரிங்களா? சாப்டர் 1 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்த தொலைவை அழைப்பதற்கு பயன்படுத்தும் திருகளவி மற்றும் வெர்னியர் அளவை விவரி. சரிங்களா? இது முக்கியமான கொஸ்டின். இந்த செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இந்த 3 இதுமே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? பிழைகளின் பல்வேறு வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீண்ட தொலைவை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை குறிப்பு வரைக. இது உங்களுக்கு சிங்கிளா கேட்டாங்க, முக்கோண முறை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 3 மார்க்லையும், ரேடார் முறை மட்டும் கேட்டாங்கன்னா 3 மார்க்ல கேட்பாங்க. ரெண்டுமே சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க்ல கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததா பரிணாமத்தின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. சரிங்களா? இது போக பரிமாண பகுப்பாய்வுல உங்களுக்கு 2 கொஸ்டின் உண்டு. சரிங்களா? என்ன அப்படின்னா தனியூசல் பத்தி ஒரு கொஸ்டினும் தென் பாதரசம் கொஸ்டினும் உண்டு. கணக்கீடு, அந்த 2 கணக்கீடையும் பார்த்துக்கோங்க. அடுத்த சாப்டர் 2 பொறுத்தளவுக்கு வெக்டரின் கூடுதல் முக்கோண விதி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்ததா ஸ்கேலார் வெக்டர் பெருக்களின் பண்புகள். 1 3 மார்க்ல கேட்பாங்க, தனித்தனியா கேட்டா 3 மார்க், 2 சேர்ந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். சரிங்களா? அடுத்ததா மாறா முடுக்கம் பெற்ற பொருள்களின் இயக்க சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா 4th கொஸ்டின் மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெருக. இது 3 மார்க் கொஸ்டின். ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. சாப்டர் 3 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு 3 மார்க்ல கேட்பாங்க. பிக் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். சரிங்களா? நேர்கோட்டு உந்த மாறாவிதியை எவ்வாறு நிரூபிப்பாய், ரொம்ப முக்கியமான கேள்வி, படிச்சுக்கோங்க. அடுத்ததா தேர்ட் கொஸ்டின் மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசைக்கு இடையிலான ஒத்த மற்றும் வேறுபட்ட கருத்துக்களை ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்ததா சறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனையை சுருக்கமாக விவரி. இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி. வளைவு சாலைகளின் விளிம்பில் இருந்து உயர்த்தப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன? இதுவும் உங்களுக்கு 3 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். சரிங்களா? 5 மார்க்லையும் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 3 மார்க்லையும் நினைச்சுவாங்க கேட்பாங்க. அடுத்த சாப்டர் 4 நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சார் எனக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக என்னால் படிக்க முடியாது சார், எதை பர்டிகுலராக எந்த பாடம் படிக்கணும்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாடமும் 4th லெசனும் படிச்சீங்க அப்படின்னா மினிமம் 2 5 மார்க் கொஸ்டின், 2 2 மார்க் கொஸ்டின், 2 3 மார்க் கொஸ்டின் மினிமம் நீங்க என்ன செஞ்சலாம் அப்படின்னா இருக்கலாம். மேக்ஸிமம் லக் இருந்தால் 3 கொஸ்டின் கூட என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் சாப்டரையும் 4th சாப்டரையும் தரவு பண்ணுங்க. 4th சாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் படிங்க. எந்த கொஸ்டினுமே விட்டுட்டு படிச்சிடக்கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ் ஆகணும் அப்படின்னா என்ன சார் படிக்கணும்? 4th சாப்டர் மட்டும் வச்சு தரவு பண்ணுங்க. நீங்க தாராளம் பாஸ் தான். ஆனால் 1 வேர்ட்ஸ்ல 15க்கு கண்டிப்பாக 15 மார்க் எடுக்கிற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த 4th சாப்டர் பொறுத்தளவுக்கு மாறா விசை மற்றும் மாற்று விசை இந்த கொஸ்டின். அடுத்ததா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா வேலை ஆற்றல் தத்துவம் தான். அடுத்ததா திறன் திசைவேகத்திற்கான கோவையை வருவி. இந்த பரிமாண மீட்சி முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததா 5th சாப்டரை பொறுத்தளவுக்கு இதில் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா தண்டு ஒன்றின் நிலைமை திருப்புத்திறன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்ததா சீரான அந்த வளையத்தோட மையம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இணையச்சு தேற்றம் செங்குத்தச்சு தேற்றம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததா சாய்தளத்தின் உறுதலை விவரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர் 6 பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா விடுபடு வேகத்திற்கான கோவையை தெரிவு ரொம்ப முக்கியம். அடுத்த உயரத்தை பொறுத்து ஜிலேயே 3 கொஸ்டின் இருக்கும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த 3லேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 6th சாப்டரை பொறுத்தளவுக்கு இந்த 4 கேள்விகளுமே என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. இதை தரவு பண்ணியாச்சு அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் எல்லா 5 மார்க்கும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இதில் எதையுமே விட்டுட்டு படிச்சிடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.